வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள். திரும்ப வந்து குழந்தை லவனை தூக்கிக் கொண்டு வால்மீகியின் பர்ணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டிக் கொண்டிருந்தாள். இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை. திடீரென்று பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையால் உருவேற்றி கீழே கிடந்த தர்ப்பை பொருட்களை கொண்டு லவனைப் போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த குழந்தையின் பெயர்தான் குசன். ஆக லவன், குசன் என இரு பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு. ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையிடம், இரண்டில் எது நம் குழந்தை என கேட்டார். உடனே தீக்குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதையே செய்யச் சொன்னாள். லவன் பிழைத்து வர குசன் மட்டும் யாகத்தீயில் கருகினான். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் தந்து குசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தாராம். அன்று முதல் அவர் கருப்பண்ண சாமியானார் என ஒரு கதை கூறப்படுகிறது.